இல்ல குழந்தையே, உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தையும் நீ சாதாரணமாக நினைத்து கடந்துவிட மாட்டாய். அது தெரிந்ததனால்தான் இந்த அப்பன் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். எதிர்பாராத ஒரு நபரிடத்தில் இருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி உனக்கு வர காத்திருக்கிறது. அந்த செய்தியினால் உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட போகின்ற இந்த நிகழ்வு நடந்துவிடும். அந்த விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்கும். அவரிடத்தில் இருந்து ஒரு அழைப்பு உனக்கு வந்தே தீரும். அது யார்? நம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு செய்தி நமக்கு சொல்ல போவது யார்? அப்படி இருந்தாலும் இவர்கள் நமக்கு நல்லதை நினைப்பவர்களா அல்லது நினைப்பவர்களா என்று கெட்டதை நினைப்பவர்களா என்று நீ நினைப்பாய் அல்லவா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால் இருந்து பல நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியான உணர்வோடு உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்றேன். உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்க நான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து கொண்டே இருப்பேன். எதிர்பாராத நேரங்களிலும் எதிர்பாராத தருணங்களிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த எதிர்பாராத ஒருவரிடத்தில் வருகின்ற செய்தியானது உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஏனென்றால் என் பிள்ளையே, உனக்கு புரிந்து விட்டதா? அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ உணர வேண்டும். நீ சரியாக உணர வேண்டும். உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகளை உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி பல மனிதர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனை உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன். எல்லோரிடத்திலும் நாம் இப்படி பழகிவிட்ட முடியாது. எல்லோரிடத்திலும் நாம் இப்படி இருந்து கொண்டிருக்க முடியாது. இந்த வாழ்க்கை என்னவாக மாறும்? இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத மாற்றங்களும் உனக்கு நடக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும். இதையெல்லாம் உணர்ந்து நீ பழக கொள்ள ஆரம்பித்து விட்டாய். எந்த இடத்தில் உனக்கு வாழ்க்கை பிரச்சனை கொடுத்ததோ அந்த இடத்தில் இருந்து என் பிள்ளை நீ வாழ கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உண்மை. பிரச்சனை வராத வரை வாழ்க்கை பற்றி எந்த புரிதலும் உனக்கு இல்லை. விளையாட்டுத்தனமாகத்தான் நீயும் சிறு பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாய். எல்லாமும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு செய்து செய்து எந்த இடத்திலும் நம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியாமல் போய்விட்டது. தனித்து விடப்பட்ட நேரத்தில் எந்த விஷயத்தை கையாள முடியும்? என் பிள்ளையே, நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இப்பொழுது இந்த நிலையை கடந்து இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும். இனி இந்த வாழ்க்கை முழுமையும் நீதானே பொறுப்பு. யாரையும் சார்ந்து இனி இருக்க முடியாது. உன்னை பெற்றவர்களுக்கு சரியாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லை வரைதான் உன்னோடு பயணிக்க முடியும். அதற்கு மேல் அவர்கள் பயணிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் ஒரு நாள் உனக்கு மன தெளிவை கொடுக்கும். ஒவ்வொரு மனிதர்களும் சுய நல ரூபத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி யார் எந்த நேரத்தில் உதவி செய்வார்கள் என்று தெரியும். அதே நேரத்தில் யார் காலை வாரி விடுகிறார்கள் என்று தெரியாது. இவர்களால் நமக்கு நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் உனக்கு மிக பெரிய விஷயத்தை கொண்டு கொடுப்பார்கள். இவர்களால் நமக்கு எல்லா உதவியும் கிடைக்கும் என்று நினைப்பாய். ஆனால் அவசர காலத்தில் உன்னை கைவிட்டு விட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். இப்படியாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாம்
என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியாதபடிக்கு நீ எப்பொழுதுமே சரியாக இருந்து கொண்டே இரு. நான் இருந்து நடத்துவதை உன்னால் ஒரு நாளும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் எதிர்வரக்கூடிய நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு எந்த நொடியிலும் உன் மனதில் ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்தை உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி என் குழந்தை அதிலிருந்து நீ நல்லபடியான ஒரு நம்பிக்கையை அடையப் போகின்றாய். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ தயங்கி நிற்காமல், எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் கலங்கி விடாமல் இனி உன்னை தேடி என்ன வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை அத்தனையும் உன்னை சரியாக தேடி வந்து விட்டால் அதுவே போதும். எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். என்றாவது ஒரு நாள் அதை நடத்தி கொடுக்கும். அதே போலத்தான் நான் சொல்கின்ற இவருடைய அழைப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கப் போகின்றது. அப்படியானால் இந்த நபர் எதிர்பாராத நபராக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்களிடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். இவரால் உனக்கு ஒரு உதவி செய்ய முடியும் என்று நீ யோசிக்க மாட்டாய். உனக்கு மிக பெரிய உதவியை செய்ய வருகிறார் என்பதனை உண்மை. இவர்கள் உனக்கு மிக பெரிய நன்மையை கொடுக்க வருகிறார் என்பதுதான் உண்மை. இந்த நம்பிக்கையை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக பழகிக்கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணங்களிலும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒருவர் பல காலத்திற்கு முன்னால் உன்னோடு எத்தனை நட்பில் இருந்தவர்கள். ஆனால் பல சூழ்நிலை மாற்றங்களினால் இடம் மாறி செல்ல வேண்டிய நிலைமையினால் அவருக்கு உனக்கும் இடையில் நெருக்கம் குறைந்து விட்டது. தொடர்பு அதிகமாக இல்லை. முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் உனக்கு உடனடியாக ஆறுதலாக அவரிடத்தில் இருந்து தான் கிடைக்கும். ஆனால் இப்பொழுது அது போன்ற எந்த ஒரு ஆறுதலும் உனக்கு கிடைத்து விடுவதில்லை. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்து விடுவதில்லை. என்ன நடக்கின்றது, நமக்கு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இப்படி நமக்கென வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உறவு கூட நம்மை விட்டு பிரிந்து செல்கின்றதே என்று நினைத்து என் பிள்ளை நீ கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து வந்திருக்கின்றாய். அதற்கான ஆறுதலுக்கு யாருமே இல்லை என்ற நிலைக்கு வந்த பொழுது இந்த அப்பன் உனக்கு நீ துணையாக இருந்து கொண்டாய். அப்பனின் நம்பிக்கையை காப்பாற்று என்று நீ நம்பினாய். நிச்சயமாக நான் இருந்து உன்னை காப்பாற்றினேன். இதிலிருந்து இத்தனை நாளும் நம்மை விட்டு சென்றவர்கள் மீண்டும் எதற்காக வர வேண்டும் என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, நாம் எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை கவனித்து எடுத்து கொள்கின்றோமோ அதுபோலத்தான் அவர்களின் சூழ்நிலையை கவனித்து அவர்கள் எடுத்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகவே நினைக்காத ஒரு நட்பு அது பிரிகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிக பெரிய ஆறுதலை கொடுக்க அவர் வருகிறார்கள். ஒரு சிலரின் வார்த்தைகளை கேட்டதுமே நம் மனதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பாரமும் முழுமையாக இறங்கிவிடும். அதுபோலத்தான் உன்னுடைய வார்த்தை எனக்கு நிம்மதியை கொடுக்கிறது.
உன்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னை எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது. உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறார்கள் தெரியுமா? வாழ்க்கையில் விருத்தியின் விழிப்பில் சென்றிருந்த என் குழந்தை இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாகவே சென்று விடலாம் என்று நினைத்த நேரத்தில்தான் இவரின் வருகை உன் வாழ்க்கையில் அரங்கேறி இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாம் கடந்து போகும், எல்லா விஷயங்களையும் மறந்து போகும். நாம் வாழ வேண்டும் என்பது உனக்கு அவர்கள் நிச்சயமாக உணர்த்தி செல்வார்கள். நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிறைவாக கொண்டு வந்து கொடுக்க வருவார்கள். எல்லாவற்றையும் தாண்டி எல்லா விஷயங்களையும் கடந்து நீ என்னவாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ உணர வேண்டும். இந்த அப்பன் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை அத்தனையும் இது போன்ற இந்த மனிதர்களை சார்ந்து உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்க நிச்சயமாக வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் நான் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்றும் ஒன்று. இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் நான் உனக்கு தரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் சாதிக்க முடியும். உன்னால் எதையெல்லாம் நடத்திவிட முடியாது அதையெல்லாம் உனக்கு கொடுத்திட்டு ஒவ்வொரு நன்மைகளுக்கு பின்னாலும் ஒவ்வொரு நட்புக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. இவர்களிடமிருந்து வருகின்ற அழைப்பினால் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு தெளிவாகும். உன்னை யாட்டி படைத்த பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும். எல்லா மாற்றங்களையும் கடந்து நீ நல்லபடியாக ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய். உனக்காக என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு நான் இருப்பது சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நான் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இத்தனை நாளும் இந்த திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பன் சொன்ன விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான். இந்த அப்பன் சொன்னது போல நல்ல உறவு உன் வாழ்க்கையில் நிலை கட்டும். இவரின் அழைப்பு உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக மாற்றிக்கொண்டு காட்டும். எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உன்னை மீட்டு கொண்டு வர தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, பல நாள் நட்பு ஒரு நாள் மீண்டும் உன்னை சேர வரும் பொழுது அவர்களின் சூழ்நிலை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கோபப்படாதே. அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு நீயும் மதிப்பு கொடுக்கின்ற எண்ணங்களும் நீ மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையினை நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். அதுபோல எதிர்பாரக்கூடிய சூழ்நிலைகளும் எதிர்வரக்கூடிய நேரங்களிலும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எல்லையற்ற அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போவதை நினைத்து நீ பெரும் மகிழ்ச்சி அடைந்தாய் போகிறது. இந்த அப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். சரியான விஷயங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும். இனி எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிக பெரிய நன்மையை கொடுக்கும். எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் நீ இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டு விடலாம். உன் அப்பன் நினைத்தது நீ தேடி வரும் பொழுதெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற தைரியமும்
வெளிப்பட வேண்டும். அப்பன் கண்களை கண்டு என் பிள்ளையின் வாழ்க்கையின் நம்பிக்கை வர வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.